Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான மட்டன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த ரெசிபி ஈஸியா நீங்க 20 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் இது ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்னே சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 500 கிராம் க்ளீன் பண்ண மட்டனை சேர்த்துக்கோங்க. இதுல 4 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, பாருங்க இந்த அளவுக்கு பட்டை போட்டாலே போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். குக்கர் மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 ல இருந்து 5 விசில் அப்படியே வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு வெங்காயம் இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே பொன்னிறம் ஆகணுங்க. பாருங்க, வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமா நீங்க வதக்கிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திருப்போம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப குழையணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் வதக்குனாலே போதும் 1 நிமிஷம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதுல சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. மட்டன் தண்ணியெல்லாம் கீழே கொட்டாதீங்க. அந்த தண்ணியோடையே ஃபுல்லா சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நடுவுல நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேம்லயே நல்லா கிளறுங்க. அந்த தண்ணி எல்லாம் வத்தி போய் பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு வரும். பாருங்க, இந்த அளவுக்கு அது வரும். தண்ணி எல்லாமே வத்தி போயிடும். இந்த சமயத்துல நம்ம காரத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் வத்தின பிறகு நீங்க இந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்க வேண்டாம். பாருங்க, நல்ல 1 நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இப்ப நாம இதை மூடிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதோடைய எண்ணெய் எல்லாமே சைட்ல பிரிஞ்சு வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மேல இப்படி அழகா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இதுல நம்ம நறுக்குன கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க இது. மட்டனை நல்லா வேக வச்சு அதோட தண்ணியை கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியோடயே இதுல சேர்த்து தண்ணி நல்லா வத்துற போது நீங்க அந்த மசாலா தூளெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டிடுங்க. மட்டன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் பர்ஃபெக்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.